நிரஞ்சன் இதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டியா? அலார்னா என்ன சொன்ன? மலர்தல். அலார் அப்படின்னா மலர்தல். எக்ஸாம் இன்னைக்கு எப்படி எழுதியிருக்கிற? சூப்பராக இருக்குமா. படித்த கொஸ்டின் எல்லாம் வந்துச்சா? வந்துச்சுமா படித்த கொஸ்டின் எல்லாமே. நிதிஷ் உனக்கு? சூப்பராக நான் படித்த கொஸ்டின் எல்லாமே வந்துச்சு. வாழ்க நிரந்தரம். இது படிச்சிருந்தியாப்பா அந்த போயமை? படிச்சுட்டு நம்ம சூப்பராக எழுதணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைனா வாழ்க நிரந்தரம் பாடு. ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மிட்டாம எக்ஸாம் ஃபஸ்ட் பேப்பர் தமிழ். 8th தமிழ், 10th தமிழ், 50 மார்க்ஸ். ஸோ கொஷின் பேப்பர் ஈஸியாக டஃப்பு எப்படி? ஈஸி. ஸோ எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியாச்சா? எல்லாமே அட்டன் பண்ணியாச்சு. நிதிஷ் நீ எல்லாமே அட்டன் பண்ண. எப்போ டைம் பத்துச்சா? டைம் வந்து கீப் பண்ணு. எப்படி உனக்கு டைம் பத்தலையா? டைம் பத்தலையா வந்து அது ஸ்பீடாக எழுதி எழுதி பழகும். ஸ்பீட் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு பிக்கப் பண்ணேப்பா கரெக்டாக. இப்போ 3:55க்கு பெல் அடிக்குதுன்னா 3:45 முடிச்சிட்டோமா? அப்புறமா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறேன். செக் பண்ணிக்கிட்டோமா? நீ வந்து முடிச்சிட்டுன்னு வச்சுக்க. நேரம் நிதிஷ் இப்போ நீ முடிச்சிட்ட அப்படின்னா வச்சுக்க, ஒரு 10 minutes வந்துட்டு பிஃபோராகவே என்ன பண்ணால் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு உன்னோடைய கொஷின் நம்பர் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டியா, எல்லா கொஷின் அட்டன் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத ஒரு தடவை ரீசெக்அப் பண்ணிக்கணும். வந்துட்டு பண்ணுவோம்மா. தமிழ் தான் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். நைட்டு என்ன பண்ணலாம்? அந்த மாவு இருக்கா? மாவுல அந்த ஒரு தோசை 2 தோசை தான் சொன்னேன். எல்லாத்தையும் நான் பண்ணல. தயிர் இருக்கா? தயிர் இருக்கு சார் நிறைய. ஸோ பசங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுகிட்டு இருந்தோம். ஸோ அதில் இடையில என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு சமைக்கிறத பற்றி வந்துட்டு கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இது ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது வந்துட்டு எப்பவுமே பசங்கள்கிட்ட வந்து அந்தமாரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசுகிற வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி பிடிச்சாச்சா? தண்ணி பிடிச்சாச்சா? அதான் அரை இது இருக்குது சார். தண்ணி சிக்கனமாக தான் இருந்துச்சு பயன்படுத்தணும். ட்ரம் இருக்குது சார் 10 குடம். இல்லை அங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குமே. அதான் இப்போ இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அப்போ நைட்டு தான் சேர்ந்து பிடிக்கணும். எதனா இங்கே இந்த இதில் ஒரு ஆள் நின்னாக்கா இங்கேருந்து பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தா இங்கே இந்த இது ட்ரம்மில் வந்து இது எப்பா ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? என்ன? இது ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? அது क्वेश्चन காரணம் மாதிரி எழுதிட்டு ஓலைச்சுவடிகள் சிதைந்து விடும். ஓ அதில் ஏன் வந்து நேர்கோடு பயன்படுத்தலை, புள்ளிகள் ஏன் வந்து பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் எடுக்கிறேன். அதுக்கு ஆன்சர் ஓலைச்சுவடிகள் சிதைந்து விடும். அந்த கொஷின் காரணம் மாதிரி எழுதிட்டு அப்புறமா ஓலைச்சுவடிகள். பட்டமரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது? எதனை நினைத்துப்பா? பட்டமரம் வெட்ட வரும் நாள் வரும் என்று நினைத்து பட்டமரம் கவலை அடைந்தது. ஓ வெட்ட வரும் நாள் அடைத்து வந்து கவலை கிடையமா இருந்ததா? எப்போ நம்மளை விட்டு அதை நினைச்சு கவலை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய பையனுக்கும் 2 பசங்களுக்குமே மிட்டம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்துட்டு தமிழ் பேப்பர் இன்றைக்கி வந்து
ஸோ 2 பேருமே நல்லா எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கொஷின் பேப்பர். ஸோ டிஸ்கஸ் பண்ணோம். வந்தவுடனே நான் வந்துட்டு கொஷின் பேப்பர் தான் நான் வந்துட்டு பார்த்தேன். பசங்களோடது, இவரது சின்னவரது, பெரியவரது, எங்கப்பா கொஷின் பேப்பரு. ஸோ அதில் வந்துட்டு வந்தோடனே கொஷின் மார்க் வந்து டிக் பண்ணேன். வந்து நம்ம படித்தோம்ல, படித்தது வந்து எனக்கு அந்த கொஷின் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இது படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. ஆனால் இந்த கொஷின் இந்த புக் இந்த லெசனில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஞாபகம் வந்தது. ஸோ அதை சொன்னேன் வந்துட்டு. இது என்னது, உலக காற்றுத்தினம் எப்போ அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்டாங்க. உலக காற்றுத்தினம் வந்து June 15 வந்து. ஸோ June 15 வந்து எழுதுனேன் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அது வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஸோ தப்பு. ஆனால் இது படித்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுலேயே வந்துட்டு கோடை, வாடை, கொண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு கொஷின் இருக்கு. வந்து கொண்டல் அப்படின்னா கிழக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். கோடை அப்படின்னா மேற்கு. அதுமாரி வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னா நம்மளுடைய 4 திசைகளை வச்சு அதோடைய நேம் வரும். அந்த கொஷின் நான் படித்த கொஷின் எனக்கு வந்துட்டு. ஸோ அது ஆன்சரை நான் எழுதியிருந்தேன் போன எக்ஸாம் அப்போ. குரூப் 4 எழுதியிருந்தேன். அப்போ அந்த கொஷின் வந்துருந்தது. ஸோ அது கரெக்டாக எழுதினேன். ஒரு கொஷின் எடுத்துனா வந்துட்டு இது பண்ண முடியாதுல்ல. ஸோ அதான் டிஸ்கஸிங் வந்துட்டு போயிட்டு இருந்தது. இங்கே பொட்டு கீழே விழுந்துச்சப்பா, பொட்டு வர கீழே வந்துச்சு. ஸோ வந்தோடனே அதான் கேட்டேன், கொஷின் பேப்பர் வந்துட்டு எப்படிப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்டேன். சொன்னார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஹாய். பாய்.